Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி டைட்டில் பார்த்தாக்களே தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எல்லாம் பணம் வேஸ்ட் ஆகுதா? ஆமாங்க, நம்ம கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகிற மணியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிச்சனில் மணி சேவிங்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிச்சனில் மணி சேவ் பண்ணுறது ஒரு விதம் அப்படின்னா, நம்மளை அறியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக மணி வேஸ்ட் ஆகிறதும் ஒரு விதமாக இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான், ஆனால் அது மொத்தமாக சேரையில் நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டே அதில் போகிற மாதிரி இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதல் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டிஃபன் பண்ணுவோம் இல்லையா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், டிஃபன் பண்ணையில் கட்டாயம் நீங்கள் தனித்தனி சமையல் பண்ணாதீங்க. நம்ம வயசானவங்களுக்கு டயட் ஃபுட்டு கொடுக்குறோம், பத்திய சாப்பாடு ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக சமைச்சிக்கோங்க. பசங்க இருக்க வீட்டில் இந்த பையனுக்கு அது பிடிக்காது, அந்த பொண்ணுக்கு இது பிடிக்காது அப்படின்னு ஆளுக்கு ஒரு டிஃபன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மிச்சமாகுங்க. அதுலேயே ஒரு பர்டிகுலர் இது வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. இதுவே நம்ம ஒரு குழம்பு வைக்கிறீங்க, அதில் மிச்சமாகுது அப்படின்னா நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்லாம். டிஃபன் அதுவும் ஒரு 3 வகை டிஃபனு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சமாகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் தனித்தனி டிஃபன் பண்ணுறது நீங்கள் தவிர்த்துருங்க. அப்படி நம்ம பசங்க அடம் பிடிச்சா கூட நீங்கள் ஒரு நாள் ஒருத்தருக்கு பிடிச்சது, இன்னொரு நாள் இன்னொருத்தருக்கு பிடிச்சது, அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்க போனால் நமக்கு நார்மலாக வீட்டில் காய் பழமெல்லாம் வாங்குவோம் இல்லையா? பழங்கள் வாங்கியில் சீசனல் ஃப்ரூட்ஸாக வாங்கிக்கோங்க. அந்த சீசனுக்கு என்ன பழங்கள் அவைலபிளாக நல்ல செழிப்பாக கிடைக்குமோ அதை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வேஸ்ட் ஆகிறத நம்ம தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ மாம்பழ சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான மாம்பழம் கூட உங்களுக்கு கிலோ 70 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் இப்போ சீசன் முடியிற சமயத்தில், சீசன் இல்லாத சமயத்தில் நம்ம பழம் வாங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ பழமே, நார்மல் பழமே வந்து 270 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு அந்த அளவு இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த சீசனில் உங்களுக்கு எந்த பழம் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பணம் வேஸ்ட் ஆகிறத தவிர்த்துக்கலாம். ஒரு கிலோக்கே ஒரு 300 ரூபாய் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு கிலோங்கிறது உங்களுக்கு 2 அல்லது 3 பழம் தான் இருக்குங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் வேஸ்ட் ஆகிடும். அதை நம்ம தவிர்க்கலாம். காய்கறிகள் வாங்கியில் பார்த்தீங்கன்னா நமக்கு காய் வாங்கியில் இப்போ நம்ம தக்காளி விலை கூட்டிட்டு, இஞ்சி விலை கூட்டிட்டு அப்படின்னு சொல்கிறோம். அது தக்காளி வெங்காயத்தை ரெகுலராக சமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து நம்ம தேவைக்கு தான் நம்ம வாங்குறோங்க. ஆனால் ரெகுலராக நம்ம வீட்டில் சமையலறையில் வாங்குகிற ஒரு சில பொருட்கள் இருக்குது. மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி 5 ரூபாய்க்கு வாங்குறோங்க. இப்போ எதுவுமே கொசுரெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. மல்லிலாம் குறைஞ்சது 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அது ஒரு நாள் தான் நம்ம வச்சுருக்க முடியுது, ரொம்ப நாள் வைக்க முடியாது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பெரிய பண்டலாக வாங்கிட்டு வந்தால் கூட அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து டெய்லி 5 ரூபாய், டெய்லி ஒரு 10 ரூபான்னு எடுத்துக்கோங்களேன். அதுவே மாதம் உங்களுக்கு 300 ரூபாய் ஆகிடும். அதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னென்னா, ஒரு கப்பு போதுங்க. ஒரு சின்ன கப்பு, ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் மண் போட்டு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த காஞ்ச விதை கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் காஞ்சிருக்கணும். அதை தூவி விட்டு டெய்லி ஒரு கைப்பிடி தண்ணி தொளிச்சாலே போதுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மல்லி, புதினா செழிப்பாக வீட்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதுலேயே உங்களுக்கு மாதம் ஒரு 300 ரூபாங்கிறது நமக்கு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அதை வேறு விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். சின்ன அமௌண்ட்டுன்னு நினைக்கிறவங்க கூட அது வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செலவையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். அப்புறம் தயிர், நம்ம சமையலில் டெய்லி தயிர் சேர்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் வீட்டில் உர விடுவீங்க அப்படின்னா அது பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் வீட்டில் பால் காய்ச்சி உர விட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் டெய்லி தயிர் சேர்ப்போம், ஆனால் கடையில் தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன பாக்கெட் டெய்லி சேர்க்குறவங்க வந்து சின்ன சின்ன பாக்கெட்டை தவிர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சின்ன பாக்கெட் டெய்லி ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்து வாங்கியல அது உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு 1/2 லிட்டர் நல்ல தரமான தயிரே உங்களுக்கு 40 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் 1 லிட்டராக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடையும் பணம் மிச்சமாகும். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம மசாலாக்கள் வந்து நீங்கள் நிறைய மசாலாக்கள் நம்ம வீட்டிலேயே இப்போ சாம்பார் பொடி, மசாலா பொடியெல்லாம் வீட்டில் தயார் பண்ணிவிடுவோம். ஆனால் சின்ன சின்ன பொடி வகைகள் இருக்குது பாருங்கள், ஜீரகப்பொடி, மிளகு பொடி, இதெல்லாம் வந்து பாக்கெட்டில் வாங்கிடுவோம். மிளகு பொடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்காக உங்களுக்கு மிளகு சொல்கிறேன். ஒரு 50 கிராம் மிளகு வாங்கினீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல மிளகு வந்து பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு 40 ரூபாய் ஆகும். 38 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் ஆகுது. ஆனால் மிளகு பொடி அப்படி தரமான மிளகு பொடி வாங்கினா நீங்கள் 60 ரூபாய்க்கு மேலே கொடுக்கணுங்க அந்த ஒரு 50 கிராம் பாக்கெட்டுக்கு. அதுக்கு பதிலாக நீங்களே வீட்டில் மிளகு வாங்கி ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லேசாக வறுத்துட்டு அந்த சூடு வந்துட்டால் உங்களுக்கு மிக்சியில் நல்லா பவுடர் ஆகிடும். நீங்கள் மிக்சியில் திரிச்சிக்கிட்டாலே போதுங்க, வாசமும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து மிளகு பொடி வீணும் ஆகாது. நம்ம மிஷினில் கொடுத்து திரிக்க போகிறது இல்லை பார்த்தீங்களா, மிக்சியில் திரிக்கிறீங்களா, அதனால பொடியும் வீணாகாது. இதுலேயே உங்களுக்கு நல்ல வேஸ்டேஜை நம்ம தவிர்க்கலாங்க. மார்னிங் டைமில் வந்து கிச்சனில் வந்து லைட்டு போடுறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க. சில வீட்டில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், காத்தோட்டம் இல்லாமல் இருக்கலாம், கண்டிப்பாக லைட்டு தேவைப்படும். ஆனால் வீட்டில் வெளிச்சம் இருந்தால் கூட நம்ம ஒரு அடிக்ஷன் மூலமாக அந்த லைட்டை போட்டு தான் நம்ம சமைப்போம், அப்படியே பழகிட்டு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கட்டாயம் அதை தவிர்த்துருங்க. ஜன்னல் திறந்து வைங்க, நீங்கள் சர்வீஸ் வரண்டா இருந்தால் அதை திறந்து வைங்க, இந்த பால்கனியோ தோட்டமோ இருந்தால் அந்த கதவை திறந்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிங்க. அதுவே எப்படி நம்ம மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 to 3 ஹவர்ஸ் வந்து கிச்சனில் நிற்பீங்க. அந்த 3 ஹவர்ஸும் 1 to 2 லைட்டு போட்டு
சமைப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாருங்கள். அதை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி மிக்ஸி கிரைண்டர் போடையில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு கீழே மட்டும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த ப்ளக்கு பக்கத்தில் உள்ள சுவிட்சை ஆஃப் பண்ணுறதில்ல. இது வந்து கரண்ட் வேஸ்ட் ஆகுதோ இல்லையோ, திடீர்னு ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்ததுன்னா நமக்கு மிக்ஸியும் வந்து அடி வாங்கிடும். நீங்கள் அந்த ப்ளக்கில் உள்ள சுவிட்சையும் மறக்காமல் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்மளை அறியாமையே நம்ம பணம் வேஸ்ட் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்குறது தாங்க. பண்டங்கள் வெளியிலேருந்து வாங்கியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைக்கு தகுந்தாப்பில் வாங்குங்க. இப்போ நீங்கள் ஸ்வீட் வாங்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, 2 பேர் தான் ஸ்வீட் சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கம்மியாக வாங்குங்க. இல்லை நீங்கள் வந்து 4-5 வெரைட்டியாக ஸ்வீட் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாமே கிலோ கணக்கில் அரை கிலோன்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடுங்க. 4 வகை ஸ்வீட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து 100 கிராமோ 200 கிராமோ அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி புது வகையான ஸ்வீட் நம்ம ட்ரை பண்ணுறோம், 100 கிராம் வாங்குறதுக்கு வெக்கமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே வேண்டியது இல்லைங்க. நமக்கு தேவையானதை நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கனாங்களே நிறைய இது வேஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்த்துடலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும். நம்ம கிச்சனுக்கு புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு இது வாங்குறீங்க, ஒரு மிக்ஸி வாங்குறீங்க, புது டைப்பாக வாங்க போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது வாங்குறதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐடியா கேட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா நம்ம அதை வாங்கிட்டு நமக்கு ஒரு வேளை அது செட் ஆகலைன்னா அது அப்படியே வீட்டில் முடங்கி போயிடுங்க, அமௌண்ட்டும் அதோடு சேர்ந்து முடங்கிடும். அடுத்தது காய் வாங்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் வாங்கினா அதே இது தாங்க. காய் வாங்கையில் பொதுவாக நம்ம வந்து சந்தையிலேயே மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கையில் உங்களுக்கு சீப்பாக இருக்குங்க, அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பக்கத்து கடையில் தான் வாங்குறீங்க, இல்லை நம்ம தெருமுனையில் உள்ள கடைகளில் வாங்கையில் உங்களுக்கு 300 கிராம் தான் காய்கறி தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் 1/2 கிலோ வாங்கி வைக்காதீங்க, வீணாக தான் போகும். நீங்கள் 300 கிராம் கேட்டால் கூட அவங்க தருவாங்க. 200 கிராம் தான் உங்களுக்கு காய் தேவைப்படும் அப்படின்னா 200 கிராமாக வாங்குறதா 1/4 கிலோவாக வாங்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 கிராம் வீணாக தான் போகுங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து தேவைக்கு தகுந்தாப்பில் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, வீட்டில் டம்ளாரெல்லாம் மாற்றுங்க. டம்ளார் மாற்றுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம நார்மலாக நிறைய டீ குடிக்கிறவங்களா இருப்போம், காஃபி குடிப்பவங்களா இருப்போம், அதுக்கு தகுந்தாப்பில் டம்ளார் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வர கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரையில் அவங்களுக்கு ஜூஸோ டீ காஃபியோ குடிக்கிறது நம்மளுடைய வழக்கம். ஆனால் இப்போ உள்ள கெஸ்ட் என்னென்னா நார்மலாகவே அவங்க குடிக்கிறது இல்லையா, இல்லை வேறு யார் வீட்டுக்காவது வந்தால் குடிக்க மாட்டிக்கிறாங்களா அதுவே தெரியலை. வேண்டாம் குறைச்சி கொடுங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கம்மி பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு கப் டீயை போட்டு குடிக்கல அவங்க அது 1/4 கப்பு தான் குடிப்பாங்க. நம்ம வீட்டில் ரீஹீட் பண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லாட்டி அவ்வளோவுமே வீணாக போகும். நீங்கள் சின்ன டம்ளர் யூஸ் பண்ண பழகுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் ஜூஸோ டீ காஃபியோ நம்ம குடிக்கல, அது பார்க்குறதுக்கு அது சின்ன விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் டெய்லி 1 கிளாஸ் டீயோ 2 கிளாஸ் டீயோ தூர ஊற்றியெல்லாம் அது வந்து நமக்கு வேஸ்ட்டு தானே, அதை நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கிராசரிலாம் வாங்கி செலவு பண்ணுறோம், அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை கட்டாயமாக அந்த மிச்சம் பிடிக்கிற அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதம் ஒரு 1000 ரூபாய் நம்ம செலவில் குறைஞ்சிது அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் வேறு எதுலேயும் அதை போட்டுறாதீங்க, அது வந்து சேவிங்ஸ் தான். அடுத்த மாதம் நீங்கள் இன்கமில் தான் அடுத்த மாதம் செலவு பண்ணணும். அப்படி பண்ணாலே கிச்சனில் உள்ள வந்து கிச்சன் சேவிங்ஸ்னே தனியாக உங்களுக்கு சேருங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுங்க. வீட்டுக்கே கண்டிப்பாக பட்ஜெட் தேவைங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செலவு பண்ணுங்கள், அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேவும் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு சேவ் ஆகும். வேஸ்ட்டும் நம்ம பண்ணாமல் தவிர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் எப்படி பட்ஜெட் போடுறது, இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம், வீட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே கிச்சன் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான் பார்த்தோம். வீட்லேயே நமக்கு எங்கெல்லாம் பணம் வேஸ்ட் ஆகுது, எப்படியெல்லாம் பணம் சேவ் பண்ணலாம் அதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.